coders, welcome to my channel. Now we are going to see about all sorting algorithms. நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா எல்லா சார்ட்டிங் அல்காரிதம்ஸையுமே ஒரு வீடியோவாக ரிலீஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சார்ட்டிங்னா என்னன்னு பார்த்துடலாம். ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் கிவன் எலமெண்ட்ஸ் இன் சர்டன் ஆர்டர், அதுதான் நார்மலாக சார்ட்டிங்னு சொல்லுவாங்க. ஸ்மாலஸ்ட் டு பிக்கஸ்ட் இல்லை பிக்கஸ்ட் டு ஸ்மாலஸ்ட், இந்த மாதிரி ஒரு சர்டன் ஆர்டரில் நம்ம சார்ட் பண்ணுறது பேர் தான் சார்ட்டிங். ஓகேவா? இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. இன்பிளேஸ் சார்ட்டிங், இன்டர்னல் சார்ட்டிங், எக்ஸ்டர்னல் சார்ட்டிங், ஸ்டேபிள் சார்ட்டிங், ஹைப்ரிட் சார்ட்டிங். இப்போ இன்பிளேஸ் சார்ட்டிங் அப்படின்னா என்ன சொல்கிறேன், இன்பிளேஸ்னா ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த ஸ்பேஸுக்குள்ளேயே நம்ம வந்து அந்த சார்ட்டிங் ப்ராசஸை முடிச்சிடணும். வி ஆர் நாட் யூஸிங் எனி எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ். ஓகேவா? இதுக்கு ஜென்ரலாக செலெக்ஷன், பபிள், இன்சர்ஷன், ஹீப்ல எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் இன்டர்னல் சார்ட்டிங் அப்படின்னா ஆல் டேட்டா ஃபைல்ஸ் இன்டு மெயின் மெமரி, அந்த ரேம்குள்ளே வந்து எல்லா சார்ட்டிங்கும் நடந்து முடிச்சிடும். எக்ஸ்ட்ராவாக வெளியே எதுவும் யூஸ் பண்ணிக்க மாட்டோம். எக்ஸ்டர்னல் சார்ட்டிங்னா அந்த உள்ளுக்குள்ள மெயின் மெமரிக்குள்ள எது நம்ம சார்ட் பண்ண போகிறோமோ அது மட்டும் தான் இருக்கும், மீதி எல்லாம் அவுட் சைடில் இருக்கும். அதான் எக்ஸ்டர்னல் சார்ட்டிங். நெக்ஸ்ட் ஸ்டேபிள் சார்ட்டிங் அப்படின்னா சில எலமெண்ட்ஸ்லாம் சார்ட் பண்ணதுக்கு அப்புறமும் அவங்களோட பொசிஷன் மாறாமலே இருக்கும், அதை தான் சேவ் சார்ட்டிங் அப்படி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஹைபிரிட் சார்ட்டிங் அப்படின்னா நமக்கு நேம் வச்சு மீனிங் தெரிஞ்சிருக்கும். 2 or more சார்ட்டிங் அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணி கம்பைன் பண்ணி வந்திருக்கிறது தான் ஹைபிரிட் சார்ட்டிங். இப்போ எக்ஸாம்பிளுக்கு டிம் சார்ட். டிம் சார்ட்டில் வந்து மர்ஜ் ப்ளஸ் இன்சர்ஷன். நெக்ஸ்ட் இன்ட்ரோ சார்ட், குயிக் ப்ளஸ் ஹீப்பு. அப்புறம் பிடிக்யூ சார்ட் அப்படின்னு இருக்கு. இது வந்து பேட்டர்ன் அந்த மாதிரி ஒரு சார்ட். ஓகேவா? இங்கே வந்து குயிக்கு, பேட்டர்ன் டிடக்ஷன் அண்ட் ஹீப் சார்ட் வந்து யூஸ் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட் பிளாக் சார்ட், இதில் வந்து மர்ஜ் ப்ளஸ் பிளாக் ஸ்வாப்பிங் வந்து நடக்கும். நெக்ஸ்ட் கிரெயில் சார்ட் வந்து மர்ஜ் லைக் ப்ளஸ் ஸ்பேஸ் ஆப்டிமைசேஷன் வந்து இருக்கும். ஓகேவா? இது வந்து ஒரு ஜென்ரலாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் ரொம்ப டெப்த்தாக எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. நம்ம வந்து எதை நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும்னு நெக்ஸ்ட் சொல்கிறேன். இதுதான் நம்ம வந்து இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க போகிறோம். அதில் பாருங்கள், டைப்ஸ் ஆஃப் சார்ட்டிங் டெக்னிக்ஸ். அந்த டாபிக் கீழே சார்ட்டிங்லேயே 2 டைப் இருக்குது. ஒன்று கம்பேரிசன் பேஸ்ட், இன்னொன்று நான் கம்பேரிசன் பேஸ்ட். கம்பேரிசன் பேஸ்டில் நம்ம கம்பேர் பண்ணுவோம் எலமெண்ட்ஸை, கிரேட்டர் ஸ்மாலர், ஸ்மாலர் கிரேட்டர், அந்த மாதிரி வந்து கம்பேரிசன்ஸ் தான் நடக்கும். இதில் ஜென்ரலாக இது என்னென்ன இருக்குன்னா, பபிள் சார்ட் இருக்கு, இன்சர்ஷன் சார்ட் இருக்கு, செலெக்ஷன் சார்ட் இருக்கு, குயிக் சார்ட் இருக்கு, மர்ஜ் சார்ட் இருக்கு, ஹீப் சார்ட் இருக்கு. இந்த நான் கம்பேரிசன் பேஸ்ல எதுனா கவுண்டிங் சார்ட் அண்ட் ரேடிக்ஸ் சார்ட், இந்த 2 தான். ஓகேவா? நம்ம ஜென்ரலாக நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை நிறைய பார்க்குறது, இன்டர்வியூஸில் பார்க்குறதுலாம் பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பேஸ்ட் இருக்கும். ரொம்ப ஹை லெவல், காம்படிட்டிவ் லெவல் அந்த மாதிரி கோடிங்லலாம் கவுண்டிங் சார்ட், ரேடிக்ஸ் சார்ட்லாம் பார்க்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற இந்த வீடியோவில் பபிள் சார்ட், அடுத்த சார்ட்டிங் அல்காரிதம் நெக்ஸ்ட் வீடியோஸில் வரும். நான் வந்து ஒரு பிளேலிஸ்ட் ஆட் பண்ணி வச்சிடுறேன், நீங்கள் அதை மறக்காமல் பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயும் மீதி இருக்க டீட்டெயில்ஸ்க்கு பார்த்துக்கோங்க. கைஸ், இந்த சீரீஸில் நீங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா பபிள் சார்ட், இன்சர்ஷன் சார்ட், செலெக்ஷன் சார்ட், குயிக் சார்ட், மர்ஜ் சார்ட், ஹீப் சார்ட் அண்ட் கவுண்ட் சார்ட், ரேடிக்ஸ் சார்ட்லாம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பபிள் சார்ட். இப்போ இங்கே பாருங்கள், இதில் வந்து 5th வந்து பபிள் சார்ட் கொடுத்துருக்காங்க. அதில் டைம் காம்ப்ளெக்சிட்டி பெஸ்ட், ஆவரேஜ், ஒஸ்ட்டுக்கு, தென் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி ஒஸ்ட் கேஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதில் பெஸ்ட் கேஸில் வந்து என்ன இருக்குன்னா ஒமேகா என் இருக்குது, தென் ஆவரேஜில் டீட்டா என் ஸ்கொயர் இருக்குது, தென் ஒஸ்ட் கேஸில் பிகோ ஆஃப் என் ஸ்கொயர் இருக்குது. ஃபர்ஸ்ட் நான் இந்த தீட்டா, ஒமேகா அண்ட் பிகோ என் இதுனா என்னன்னு சொல்லி உங்களுக்கு ஜென்ரலாக ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்றேன். ஓகேவா? நிறைய பேர் டிஏஏ சப்ஜெக்ட் படிச்சிருந்தீங்கன்னா இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இல்லைனாலும் நான் சொல்கிறத கேட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் பிகோன்றத அப்பர் பவுண்ட்றாங்க, தென் ஒமேகாவை லோவர் பவுண்ட் அண்ட் தீட்டாவை டைட் பவுண்ட் சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த பிகோ அப்பர் பவுண்ட் இதுதான் ஒஸ்ட் கேஸ் டைம் காம்ப்ளெக்சிட்டின்னு சொல்கிறாங்க அமாங் தீஸ் 3ல. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒமேகான்றது லோவர் பவுண்ட், இது பெஸ்ட் கேஸ், அண்ட் தீட்டான்றது ஆவரேஜ் கேஸ் காம்ப்ளெக்சிட்டி. ஓகேவா? இப்போ பிக்கோ அப்படின்னா அது எதை பாயிண்ட் பண்ணுதுன்னா இதுக்கு மேலே வாய்ப்பு கிடையாது, அப் டு திஸ் அந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி இருக்கலாம் அப்படின்றதா பிக்கோ. பிக் ஒமேகா அப்படின்றது அட்லீஸ்ட் இவ்வளோ டைமாவது எடுத்துக்கும்னு சொல்கிறது. பிக் ஒமேகாக்கு கீழே டைம்ஸ் காம்ப்ளெக்சிட்டி குறைய வாய்ப்பு இல்லை, அட்லீஸ்ட் அதுக்கு மேலே இருக்கும், அதுதான் பிக் ஒமேகான்றது. பிக் தீட்டா அப்படின்றது என்னன்னா இது எக்ஸாக்டா எவ்வளோ டைம் நடக்குமோ அதை வந்து சொல்றது தான் இந்த பிக் தீட்டான்றது. இப்போ உங்களுக்கு இது 3மே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து நம்ம இங்கே வந்து ஒரு சார்ட்டிங் அல்காரிதம்க்கும் இவங்க 3 பேரை யூஸ் பண்ணி தான் வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து சொல்லியிருக்காங்க. இதை இன்னும் இந்த கோடோட எக்ஸ்பிளனேஷன்ல எப்படி இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்துச்சு, எப்படி ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்துச்சு, எப்படி இந்த அல்காரிதம்ஸ் ஒர்க் ஆகுது, அதை எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றேன். மறக்காம பாருங்க.